நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபைனலி 25,000 எபோவ் நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆயிருக்கு. அதாவது 25,019 நிஃப்டி 50 நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண போகிற டேரக்ஷன் நம்மளுக்கு ஃபுல்லாக சேஞ்ச் ஆயிடுச்சு. 26,000 நிஃப்டி போய் ரீச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் எல்லாமே நம்மளுக்கு கிரியேட் பண்ணிடுச்சு. 25,250 வரைக்கும் போயிட்டு நெக்ஸ்ட் ஒரு குரூஷியல் லெவல் சப்போர்ட் எடுக்க நிஃப்டி. நெக்ஸ்ட்டு 26,000 போயிட்டு நிஃப்டி ரீச் பண்ணுறதுக்கான சான்சஸ் நம்மளுக்கு கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ ஆல்ரெடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோங்க, தாராளமாக ஹோல்டு பண்ணலாம். அதுக்கு நிஃப்டி நம்மளுக்கு நீங்கள் இந்த லெவலுக்கு கீழே வந்தால் மட்டும் அவரோட செல்லுக்கான ஃபோக்கஸ் வந்து பண்ணுங்கள். 24,400 கீழே வராமல் இருக்கிற வரைக்கும் ஸோ நிஃப்டி நம்மளுக்கு ஸ்டேபிள் தான். ஸோ இப்போதைக்கு ஸ்டேபிளாக தான் இருக்குது. நம்ம லாங் டர்முக்கு ஃபோக்கஸ் பண்ணுறதுல எந்த தப்பும் கிடையாது. ஸோ அதில் ஸ்ட்ராங்காக இருக்குது. நிஃப்டியை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு மண்டே வந்து நிஃப்டி 50யோட ப்ரொடிக்ஷனை பேஸ் பண்ணுற அளவுக்கு நிஃப்டிக்கு எனக்கு ஒன்லி ஒன் கன்ஃபர்மேஷன். ஃப்ரைடே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது கன்சால்டேஷன். அது ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரெயின் எடுத்து ஒரு 4 பாயிண்ட் எஸ்எல், செகண்ட் ட்ரெயின் ஒரு 15 பாயிண்ட் டார்கெட். அதுக்கப்புறம் ஃபுல்லாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணால் தான் இந்த ரேஞ்சுன்ட்டு ஒரு 60 பாயிண்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணேன். அது 60 பாயிண்ட்ஸ்குள்ளே மார்க்கெட் வந்து கன்சால்டேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ லைவ் அட்டன் பண்ணவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ என்னன்னா நம்ம இதில் என்ன கன்ஃபர்மேஷன் இப்போ கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி ஃப்ரைடே எக்ஸ்பெக்ட் பண்ணதான் இங்கே வந்து எனக்கு ரீட்ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப் ட்ரெண்ட் போகணும். சரிங்களா, இது ஒன்று. இங்கே ரீட்ரெஸ்ட் எடுக்கல, இது எனக்கு பிரேக் பண்ணுது அப்படின்னா இந்த ரேஞ்ச் நான் எதிர்பார்க்குறேன். 750 to 800 நிஃப்டி நெக்ஸ்ட் வந்து ஒரு குரூஷியல் லெவல் சப்போர்ட் எடுத்துகிட்டு இங்கே இருந்து அப் ட்ரெண்ட் போச்சுன்னா 25,250 வந்து மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. சரிங்களா, ஸோ நிஃப்டி வந்து நம்மளுக்கு மண்டே வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆகிறதுக்கான சான்ஸ் தான் அதிகமாக இருக்குது. ஏன்னா ட்ரெண்ட் ஆல்ரெடி நம்மளுக்கு அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த ஏரியா இருக்குல்ல, இந்த ஏரியாவுக்கு குள்ளே ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு இந்த ஏரியா வரையும் ஒரு ரீட்ரெஸ்ட் எடுத்துகிட்டு இங்கேருந்து செல் ஆகும். இந்த ஏரியா வரையும் ஒரு ரீட்ரெஸ்ட் எடுத்துகிட்டு இங்கேருந்து நம்மளுக்கு செல் ஆகும். இதில் நம்மளோட ஃபர்ஸ்ட் டார்கெட்டை நம்ம வந்து 24,920 தான் நம்ம அன்றைக்கி எதிர்பார்த்தோம். அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு நான் எதிர்பார்த்த மாதிரி 800 வரைக்கும் அடுத்த லெவல் டார்கெட் இந்த ஏரியா இருக்குல்ல, இது வந்து அடுத்த லெவல் டார்கெட்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ணி இங்கேருந்து எனக்கு நிஃப்டி நல்ல ஒரு ட்ரெண்டோட ஃபார்மேஷன் எனக்கு கிடைக்குது அப்படிங்கிறப்ப ஸோ இங்கேருந்து ஒரு அப் ட்ரெண்ட் ஃபோக்கஸ் பண்ணி ஸோ அடுத்து இந்த ஹையை ஒரு டார்கெட்டாகவும் அப்புறம் 25,158 அடுத்த டார்கெட்டாகவும் நான் ஃபைனலே பார்த்தீங்கன்னா 25,250 வரைக்கும் என்னோட அப் ட்ரெண்ட் ட்ரேடை வந்து ஃபோக்கஸ் பண்ணுவேன். அது இந்த ரேஞ்ச் சப்போர்ட் எடுத்து எனக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்துச்சுன்னா இங்கேருந்து அப் ட்ரெண்ட் தான் என்னோட ஃபுல் ஃபோக்கஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதுதான் நான் வந்து நிஃப்டி 50 வந்து மண்டே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய என்னோட லெவல்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸோ மண்டே வந்து லைவ் ட்ரேடில் வந்து மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ லைவில் வந்து லைவ் என்ட்ரிஸ் எல்லாமே நம்ம எக்ஸிக்யூஷன் எல்லாமே சொல்லிகிட்டு இருக்கோம். என்னோட லைவ் என்ட்ரிஸ் எல்லாமே நீங்கள் ஒரு 1 வீக்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நீங்களும் ஒரு ஓனாக ஒரு ட்ரேடர் இருக்கிறதுக்கான சான்ஸ் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்குது. ஓகேங்களா, ஸோ ஐம் நாட் எ செபி ரிஜிஸ்டர்ட் பேசர். திஸ் வீடியோ ஃபார் ஃப்ரீ எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.